ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை தூருது நண்பர்களே. ஆனால் நான் ரொட்டி சுடையில சரியா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எள்ளுப்பா தான் செய்ய போகிறேன். வெள்ளை எள்ளை வச்சு எள்ளுப்பா செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் செய்து போட்டிருக்கேன் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆர்டர் வந்து அதால் செய்ய போகிறோம். எங்களுக்கும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து செஞ்சு ஒரு போத்தலை போட்டு வச்சிங்கன்னா உங்களோட பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவீனா. கடைகளில் வாங்குகிற சிப்ஸுகள் அதுகளை விட இந்த மாதிரி எங்களோட பாரம்பரியமான எள்ளுப்பா, தட்டை வடை, அதுக்கு பிறகு வேறு என்ன முறுக்கு அதுகள் இதுகள்ட்டு நீங்கள் செஞ்சு போத்தலை போட்டு வச்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ நாங்கள் அந்த எள்ளுப்பா தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே நாங்கள் அந்த எள்ளு ரோல் செஞ்சு முடிஞ்சு தானே தம்பி, அடிச்சு பிடிச்சி முடிஞ்சு. அதனால் இன்றைக்கி இது செய்ய போகிறேன். இதை ரோடர் அதோட எங்களுக்கும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். சரியா, வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, இப்போ வாங்க சூப்பராக எள்ளுப்பா செய்யலாம். நல்லா இருக்குது கிளைமேட் பார்த்திங்களா நண்பர்களே, சூப்பராக இருக்குது. இப்போ எள்ளுப்பா செய்கிறதுக்கு எள் எடுத்துருக்கேன் பாருங்க. எள் வந்து நான் ஒரு 700 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன். நல்ல எள், சுத்தமான ஒரு கல்லுகள் இல்லாத பார்த்திங்களா நல்ல எள். இந்த எள் வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். நல்ல எள், நீங்களும் போய் வாங்கி பாருங்கள். இதோட 3 பனங்கட்டி குட்டான் எடுத்துருக்கிறேன். மிளகு, அதோட சின்ன ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மிளகையும் சின்ன ஜீரகத்தையும் ஒருக்கா லைட்டாக வறுத்தெடுப்பேன். இப்போ பாருங்க வறுத்தாச்சு. அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு இங்கால இந்த சின்ன மிக்சி கப்பில் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்செடுப்பேன். இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி நல்ல நறுவலாக அரைச்சாச்சு. இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் மரப்பமேன்னு சொல்லுங்கள். இங்கே இதில் இந்த கொஞ்சம் மரப்படாத மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க அரைச்சாச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி பட்டை அரைச்சாச்சு. அப்போ தான் நீவே அந்த துப்ப மாட்டினம் எடுத்து வீச மாட்டினம் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிடுவீங்க. சரியா, இப்போ இந்த எள்ளை அரைச்செடுக்க போகிறேன்னு பாருங்க. மிக்சி கப் இப்படி ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நாங்கள் வச்சு சாப்பிட்றது தானே, ஈரம் இருந்தால் பழுதா போக பார்க்கும். எள்ளை வந்து ஆக பட்டை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் 1-2 எள்ளு இருக்கணும். அப்படி அந்த மாதிரி நறுவலாக ஒரு எள்ளை அரைச்செடுப்போம். ஆகலும் பட்டை அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2-3 சுட்டு போட்டு எடுத்துருவோம். ஆக பட்டை அரைச்சோம்னா நல்ல இதாக போயிடும். இப்படி இருந்தால் தான் இந்த எள்ளு கடிபடைக்க நல்லா இருக்கும். பாருங்க, கிண்ணமும் மீதம் இல்லாமல் எடுக்கணும். இந்த மாதிரி இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் அரைச்செடுப்போம். இப்போ எல்லாத்தையும் அரைச்செடுத்தாச்சு பாருங்க. இனி வந்து இந்த எள்ளை எள்ளை பனங்கட்டியை அடிச்சு எடுப்போம். இது வந்து யாழ்ப்பாணத்தான் தான். இங்கே எங்கள் சரவணா ஸ்டோருக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணத்து பொருட்கள் எல்லாம் விற்கும். அங்கே வேண்டினா இப்படி இடிச்சு எடுப்போம் பாருங்க. இந்த மாதிரி இது வந்து பாருங்க ரோலை மாதிரி இருக்குது, இந்த நீத்துப்பட்டி மாதிரி இருக்குது. வேணால் கூடுதலாக இந்த பனங்கட்டி வாங்கின 2 நண்பர்களே இதை எடுத்தோன்னே பெரிய மனம் பெறாது. ஒரு சின்ன ரெண்டாலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை இழைச்சி எடுத்துருப்பாங்க. இங்கே இதில் ஒரு நாளைக்கு அப்படி இதில் போட்டு விற்கிறாங்க. இதில் தான் போட்டு விற்பினா சும்மாவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குது. இதில் ஒரு நாளைக்கு புட்டை வச்சு பார்க்கணும் வேண்டாம் தம்பி. இப்படி போட்டுட்டு ஸ்கீமரில் வச்சு பார்க்கணுமே. இதே மாதிரி எல்லாத்தையும் இடிச்சு எடுப்போம். இப்போ பாருங்க, நாங்கள் எள்ளுப்பாவை செய்யலாம். எள்ளு அரைச்சி வச்ச எள்ளு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பனங்கட்டி, இதோட மிளகு, சீரகம் வறுத்து வச்சு நான் அதையும் சேர்க்குறேன். இந்த சைட்டில் மூடியிலையும் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி நல்லா அந்த
என்ன பனங்கட்டி, எள்ளு, சீரகம், மிளகு பவுடர் எல்லாம் ஒன்று சேர கலப்படுற அளவு இந்த மாதிரி நல்லா கலந்தெடுப்போம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன் நண்பர்களே, நல்லா இருக்குங்க. இப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. இப்போ கலந்து விட்டாச்சு. இனி இதை இடித்து எடுப்போமா? இனி இடித்து எடுப்போம். இடிக்க முதல் நல்ல வடிவாக உரல் எல்லாம் ஈரம் இல்லாமல் கழுவி எடுத்துக்கணும். இது ஒரு அடியாக போடலாம் தானே, அரைவாசியாக போட்டு இடித்து எடுப்போம். மொத்தத்தில் ஈரமே இருக்கக்கூடாது. இதை இடிச்செடுப்போம். வந்து மற்றதையும் போடலாம் போல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு மற்றதையும் போடுவோமா? இங்கே பார்த்தீங்களா என்ன? இப்போ பாருங்க, இந்த மாதிரி இடிபட்டு கொண்டு வருது. இப்படி இடிபட்டு மேலால் வரைக்க இப்படி நாங்கள் எடுத்து விட்டு தான் அடித்து கொண்டு இருக்கணும். பார்த்தீங்களா? இவ்வளோ இன்னும் நல்லா அடிக்கணும். இப்போ இதுக்கு இப்படி இந்த பதத்தில் வரைக்க சுடுதண்ணி கணக்கையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி விட்டுட்டு உடனே அடிச்சிங்கன்னா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பறக்கும். மெதுவாக இப்படி பேருந்து சங்கம் பொறுப்பேக்காதுன்ற தம்பி எப்படியே வெட்டிக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கு. தண்ணி பார்த்து விடணும், ஒரேடியாக விடக்கூடாது கவிட்டு. அதுக்காக கூடையும் விடக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி விடலாம். இப்போ காணாது, நான் ஒரு கொஞ்சம் விடுறேன். சுடு தண்ணி தான் இதோட போதும். என்ன இடித்து எடுக்க வேண்டியா? நானே சொல்லிவிட்டு நானே இறுக்கி அடிக்கிறேன். பார்த்தீங்களா? மெதுவாக அடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திரண்டு வருது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு நல்லா இடிக்கணும். முதல் இடிச்சிடலாம், புறா இப்படி திரண்டு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் தண்ணி வந்து மொத்தமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் சேர்த்துனேன். 4 அந்த மாதிரி தான். கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே திரண்டு வார அளவுக்கு டிப்பேன். பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்கள். இங்கே அந்த எண்ணெய் தன்மையை பாருங்கள், தெரியுதா? இந்த சர்க்கரையோட கலர் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் என்ன மாதிரி வருதுன்னு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி திரண்டு வரணும். பார்த்தீங்களா? இந்த எண்ணெய் எல்லாம் வருது பாருங்க. அந்தளவுக்கு டிக்கணும். இப்படி உரலில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரணும். சரியா? இனி நாங்கள் இதை எடுப்போம். களைச்சி போயிட்டேன் நண்பர்களே. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். நாங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு. இனி வந்து இதை உருண்டை பிடிச்சி எடுப்போம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்க வேண்டியா. இங்கே பாருங்க இப்படி எண்ணெய் தன்மை வருதுண்டு. அப்படியே பிடிக்க வரும் கையில் நல்லா. இங்கே பார்த்தீங்களா? இதான் அந்த எண்ணெய் நல்லா இறுக்கி அமர்த்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எப்படி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கடைகளுக்கு கூட கொடுக்கலாம் நண்பர்களே. சின்ன பிஸ்னஸாக கூட செய்யலாம். பார்த்தீங்களா? பிடிக்க எண்ணெய் வார வடிவ கையில். இதில் காலையில் ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே அப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பாடு என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன தம்பி? நல்ல டேஸ்டியாக இருக்கும். நே சரி ஏன்டா அடிச்ச நீ பிள்ளைக்கு? அண்ணா அடிச்சவனா? இங்கே கண்ணு பார்த்தீங்களா எப்படி இருக்குது நண்பர்களே? பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுப்போமா? இப்போ பாருங்கள், சூப்பராங்கிற எள்ளுப்பா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதை வந்து இந்த போத்தலில் போட்டு வைக்க போகிறேன். இப்படியே கொடுத்து விடலாமா என்ன? எங்களுக்கும் சேர்த்து தான் செய்திருக்கிறேன். அவைக்கு கொஞ்சம் என்ன தான் கேட்டவே.
கருவாடு தான் 4 கிலோ கட்டுவேன் அக்கா. இது வந்து 1/2 கிலோ கட்டப்போம். அப்போ அவள் கொடுத்துட்டு எங்களுக்கு தான் கூடுதலாக எங்களுக்கு தான் செஞ்சினேன். ஏன்டா அந்த எள்ளு ரோல் எங்களை விட்டு அடித்து பிடிச்சி முடிஞ்சேன்னா தம்பி. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டா நாங்கள் விரும்பின நேரம் எடுத்து கடகடண்டு சாப்பிடலாம். பார்த்தீங்களா எப்படி எண்ணெய் வருது பாருங்க நண்பர்களே, எங்கள் எள்ளு பால் அவ்வளோந்தான். பார்த்தீங்களா இது வந்து சோபாக்கு இங்கே பாருங்க எண்ணெய் சாப்பிடுவோம் பாருங்க எப்படி இருக்கு. எனக்கு இது நல்லா பிடிக்கும் தெரியுமா. அப்படிங்க நான் ஊர்லேருந்து சொல்லி எடுக்கிறது. ஆனால் நல்லா தான் இருக்கும், சிலது இருக்குமே இருக்குமே என்ன நல்லா இருக்கும். மாதவிடாய் காலங்கள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இதில் ஒன்று சாப்பிட்டாலே, பொம்பளை பிள்ளைகள் இருந்தானே அம்மா மேலே இருந்தேன் யாராக இருந்தானே எல்லாருமே இதில் ஒன்று சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஹெல்தி இது. சூப்பராக இருக்கு. முடிஞ்சேன்னு அவரே அடிக்கிறார். நல்லா இருக்கு. அப்புறம் பிடிச்சிருக்கு. இப்போ டீ கூட நீங்கள் காலையில் பிளேன் டீ அப்படி போட்டுட்டு சீனி போடாமல் போட்டுட்டு இதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு டீ குடிக்க அந்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லுங்கள். சீனி இனிப்பும் இல்லை. இது வந்து இந்த பனங்கட்டி தானே, இது வந்து பெருசாக இனிப்பு இல்லை. அந்த என்ன சொல்கிறது சுகர் வருத்தங்கள் வேறு அதன் இதில் வருந்தான் இருந்தாலும் கணக்கா என்ன இதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நாங்கள் ஒன்றே சாப்பிட்டோம். அந்த மாதிரி இருக்குஞ்சு வருங்க, கடைகளில் வாங்கி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குது. வேணுமா? சுமையாக இருக்கேன்டா. இப்படியும் கூட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் விரும்பி சாப்பிடுவினோம். சிப்ஸுகள் இதுகள் செஞ்சு வேண்டி கொடுக்காம கடைகளில் இந்த மாதிரி எங்களோட பாரம்பரியமான எள்ளுப்பா, முறுக்கு, தட்டை வடை, வேறு என்னடா ஒடியல் மாவு குழச்சி கொடுங்க. அந்த மாதிரி இதுகளெல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவினோம். சரியா? செம்மையாக இருக்குது நண்பர்களே. இது வந்து ஒரு சின்ன தொழில், கைத்தொழில் செய்கிறாக்கள் கூட நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் ஈஸியாக கொஞ்சம் எள்ளு எடுத்து சின்ன உரலில் நீங்களே இடித்து பார்க்கலாம். அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உரலில் இடிக்க கஷ்டம்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்லா அரைச்சி எடுக்கலாம். இந்த சின்ன கப் இருக்குது தானே, அதில் நல்லா பட்டை அரைச்சி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் நறுவலாக அந்த இதை பனங்கட்டியை போட்டு எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இடிக்க கஷ்டம்னா அப்படி கூட செஞ்செடுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா அவைக்கும் வேணுமா?